அபிஷேகம் செய்ய பொம்மை யானை சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அந்த நிமிடத்திலிருந்தே தன் முட்டாள்தனத்தை கூட பொறுத்து சிவபெருமான் என்றதும் மன்னருக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது போல இறுதி பந்தில் 5 ஓட்டங்கள் தேவை. மன்னரை உறங்க விடாமல் பார்த்து கொள்ள மந்திரி பட்ட போராட்டங்கள் ஒரு போருக்கே நிகரானவையாக இசைக்கும் திருவிழா, தெய்வ திருவிழா அல்லவா சிவராத்திரி. எந்நாளும் இல்லாமல் வருடத்தில் வரும் ஒரே நாள், அதுவும் 2 அபிஷேகம் செய்ய மதுரை மாநகரம் சிவராத்திரி கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தது. அரண்மனையில் மன்னர் மதனீசன் வழக்கத்திற்கு மாறாக அதிகாலையில் எழுந்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய தொடங்கியிருந்தார். அரண்மனை முழுவதும் ஆச்சரியத்தில் மூழ்கியது. அவரது மனைவி மகாராணியும் ராஜமாதா தாயாரும் என்ன நிகழ்கிறது என்ற கேள்வியுடன் பார்த்தனர். மன்னரின் மனதில் பழைய நினைவுகள் வந்துவிட்டன. சிறுவயதில் அவரது தாயார் சிவராத்திரி நோன்பில் இருந்தபோது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய காய்ச்சிய பாலில் அவர் விளையாடி கொண்டிருந்த பொம்மை யானை விழுந்துவிட்டது. தாயாரும் இதை அறியாமல் அபிஷேகம் செய்ய பொம்மை யானை சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அந்த நிமிடத்திலிருந்தே தன் முட்டாள்தனத்தை கூட பொறுத்து சிவபெருமான் தன்னை பாதுகாக்கிறார் என மன்னர் மதனீசன் நம்பத் தொடங்கியிருந்தார். அன்று முதல் இன்று பல நாடுகளை வென்ற மகாராஜாவாக இருக்கும் வரை சிவனுக்கு அடிமையாகவே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் சிறந்த சிவபக்தராக. மன்னரின் பூஜை முடிந்தபோது மந்திரி பாரிநேசன் காலில் சலங்கை கட்டியது போல பதற்றத்துடன் அரண்மனைக்குள் பாய்ந்து வந்தார். மன்னா, சாம்பியன்ஸ் லீக் என்றதும் மன்னருக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது போல அதிர்ந்தார். எதிரி மன்னரின் அணியுடனான கிரிக்கெட் போட்டிக்கு இன்னும் சில மணித்துளிகள் மட்டுமே இருந்தன. ஆனால் மந்திரி சொன்ன செய்தி கேட்டு மன்னர் மேலும் அதிர்ந்தார். அவர்கள் அணியின் 11வது ஆட்டக்காரர் வருணகேசரி காணாமல் போய்விட்டார். மந்திரி கவலையுடன் மன்னரிடம் இவ்வாறு கூறினார். இது இப்படி நடந்தால் என்ன செய்யலாம் என்பதை நான் தான் முன்கூட்டியே யோசித்திருக்க வேண்டும் மன்னா. இதனால் தான் நான் கூட அன்றே கூறினேன், செலவை பார்க்காதீர்கள் மன்னா, கூடுதலாக இன்னும் 2 பேரை அனுப்பி விளையாட்டை கற்றுவர வையுங்கள் என்று. இப்பொழுது பாருங்கள், விளையாட ஆட்கள் இல்லை என்றார் படபடவென பட்டாசு போல. இப்போட்டியில் தோற்கும் நாடு வெற்றி பெறும் நாட்டுக்கு கப்பம் கட்ட வேண்டும். அதையே இப்போட்டி தான் தீர்மானிக்கும். இதுதான் அந்த அண்டை நாடுகளுக்கு இடையேயான ஒரு ஒப்பந்தம். அதனால் மன்னரும் மந்திரியும் பயந்து மைதானத்திற்கு ஓடினார்கள். அங்கே எதிர் அணியினர் அனைவரும் மீசை முறுக்கிப்படியே நின்றனர். எதிரி நாட்டு மன்னன் குட்டி மீசை என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் மன்னர் மதனீசனை பார்த்து பரிகசித்தார். உங்கள் நாட்டில் விளையாட ஆட்களே இல்லையா என்று எதிரி அண்டை நாட்டு மன்னர் எள்ளி நகையாடியதை கேட்ட மதனீசனுக்கு ஆத்திரமாக வந்தது. சட்டென எதுவும் யோசிக்காமல் சட்டையை மட்டும் மாற்றிவிட்டு 10வது வீரருக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டார். பயந்து போனது வீரர்கள் மட்டுமல்ல, எதிரி நாட்டு மன்னர் மட்டுமல்ல, மந்திரி பாரியும் கூடத்தான். ஏனெனில் மன்னருக்கு கிரிக்கெட் என்றால் என்னவென்றே தெரியாது. மந்திரியோ, சிவபெருமானே, இது ஒரு மட்டைப்பந்து விளையாடல், இதிலும் உன் திருவிளையாடலா என்று தலையில் கை வைத்து கொண்டு தேமே என அமர்ந்து விட்டார். அவ்வப்போது மன்னரை மெதுவாக தன் பக்கம் அழைத்து ஊக்கமளித்து கொண்டிருந்தார். சிவபெருமான் தன் பக்கம் இருப்பதாக கூறிக்கொண்டு மன்னர் நம்பிக்கையுடன் விளையாடி கொண்டிருந்தார். முதலில் மன்னர் மதனீசன் அணிதான் பந்து வீச்சில் ஈடுபட்டது. ஆனால் அதனால் மன்னர் ஓரளவு சமாளித்து விட்டார்.
241 ஓட்டங்கள் எடுத்திருந்த எதிரணியை 242 என எடுத்தால் வெற்றி என களம் இறங்கியது மதுரை அணி. பெவிலியனில் மற்ற வீரர்கள் ராஜாவுக்கு பேட்டிங் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்க, துரதிருஷ்டவசமாக அனைத்து வீரர்களும் விரைவில் தோற்று வெளியேறி கொண்டிருக்க, வீரன் காளி மட்டும் நின்று அடித்து கொண்டிருந்தார். இறுதியில் 6 பந்துகளில் 8 ஓட்டங்கள் எடுக்க வேண்டியிருக்க, 9வது ஆளும் தோற்க, மன்னர் பேட்டை ஏந்தி முழு உற்சாகத்துடன் களத்தில் இறங்கினார். மன்னர் மைதானத்தின் மையம் வர, மந்திரி இருக்கையில் நுனிக்கு வர, எதிரி நாட்டு மன்னர் க்ளூலஸாக சிவனே என்று அமர்ந்திருந்தார். முதல் பந்தே மன்னருக்கு சோதனை. எதிரி பந்து வீசியவுடன் அது நேராக அவரது தலை மீது வந்து பட்டது. மைதானம் முழுவதும் சிரிப்பில் அதிர்ந்தது. மன்னரின் முகம் சிவந்தது. மந்திரி அவரது இருக்கையில் இருந்து எழுந்து நின்று கொண்டு, எம்பெருமானே, என் மன்னனின் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று கதறினார். மன்னர் தான் ஒரு கடினமான விளையாட்டிற்குள் இறங்கிவிட்டதை உணர்ந்தார். எதிரணியினர் திட்டமிட்டு மன்னரை ஆடும் இடத்திலேயே வைத்துவிட்டு அவர்களை ஓடவிடாமல் மன்னருக்கே பந்து வீசிக் கொண்டிருந்தனர். எதிர்ப்பக்கம் இருந்த வீரன் காளி மன்னரை பார்த்து, மன்னா, ஓங்கி ஒரு அடி அடிங்க, ஒடி வந்துருங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்று கத்திக்கொண்டே இருந்ததை எதிரணியினர் கேட்டு நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு அங்கேயே நிற்க வைத்து மன்னரை செய் என செய்தனர். இறுதி பந்தில் 5 ஓட்டங்கள் தேவை. மன்னர் மதனீசனும் சிவபெருமானை நினைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஓங்கி ஒரு அடி அடிக்க, எல்லை கோட்டின் அருகில் சென்று நின்றுவிட்ட பந்தை பந்தோடு சேர்ந்து பறந்த மன்னரின் கையில் இருந்த மட்டை 2ஆம் முறை அடிக்க, நடுவரும் அதை அன்இன்டென்ஷனல் ஹிட் அடிப்படையில் 4 ரன்கள் கொடுக்க, மேலும் பந்து வீச்சாளர் கோட்டை தாண்டி கால் வைத்து வீசியதால் இன்னொரு ஓட்டமும் கொடுக்கப்பட, மதுரை மன்னர் மதனீசன் அணி 242 ஓட்டங்கள் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது. இதற்கு முன் தோற்று இறந்ததற்காக பழி தீர்த்து கொண்டது. வீரன் காளி தொடர் நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மன்னருக்கு ஆட்டநாயகன் விருது கொடுக்கப்பட, எல்லா புகழும் சிவனுக்கே என்று மன்னர் எதிரி மன்னனை பார்த்து கூற, கொண்டாட்டங்கள் முடிந்து சாம்பியன்ஸ் கோப்பையை மன்னரும் மந்திரியும் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு ஒரு வழியாக கொண்டு வந்தனர். வந்ததும் தான் மறுமுறை நினைவுக்கு வந்தது அன்று சிவராத்திரி என்று. அதனால் மந்திரி அவர் வீட்டுக்கு அவசரமாக ஓட, மன்னரும் அவசரமாக குளித்துவிட்டு வரவும் மாலை ஆனதால் சிவராத்திரியை முன்னிட்டு பூஜைகள் ஆரம்பமானது. மன்னரும் தன் தாயாரான ராஜமாதா மற்றும் மனைவி அருகில் போய் அமர்ந்து கொண்டார். மந்திரியும் குடும்பத்துடன் அரண்மனைக்கு வருகை தந்திருந்தார். அரச பெருமாட்டிகள் அனைவரும் கோயிலுக்கு சென்றுவிட, மன்னரும் மந்திரியும் அரண்மனையிலேயே தியானித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் பகல் முழுவதும் விளையாடியதால் மன்னருக்கு உறக்கம் தள்ளி கொண்டு வந்தது. மன்னரை உறங்க விடாமல் பார்த்து கொள்ள மந்திரி பட்ட போராட்டங்கள் ஒரு போருக்கே நிகரானவையாக இருந்தன. கதை சொன்னார். மன்னரின் கண்களை திறந்து வைக்க அதர பழைய கதைகளையும் மந்திரி அடுக்கினார். மனதிற்குள் வேறு மந்திரி வேலை என்று கூறிக்கொண்டு மனைவி போல வேலை வாங்குகிறாரே என்று கடிந்து கொண்டார் மந்திரி. இறுதியில் மன்னரை தூங்க விடாமல் பார்த்து கொள்வதற்காக மந்திரி பாவம் நடனமே ஆடி காண்பித்தார். மன்னரும் இதை கண்டு வெகுவாக சிரித்தார். பின்னர் மந்திரி பாத்ரூம் செல்வதற்காக சென்றிருந்த போது காவலாளிகள் இருந்தும் மன்னரின் கண்கள் சொருகிக் கொண்டு வந்தன. உறங்காமல் இருக்க எழுந்து நடக்க ஆரம்பித்த மன்னர் மறுகணமே அமர்ந்து மெதுவாக இமைகளை மூடிக்கொண்டு இருந்தார்.
மன்னா, மன்னா, உங்க தலைக்கு மேல பள்ளி என்று கத்திக்கொண்டே மந்திரி வரவும் மன்னர் பயந்து எழுந்திருக்கவும் சரியாக இருந்தது. எங்கே எங்கே என்று பயந்து கொண்டே மன்னர் கேட்க மந்திரி சிரித்து கொண்டே, பள்ளியெல்லாம் ஒன்றில்லை மன்னா, உங்கள் உறக்கத்தை தடுப்பதற்காகவே இப்படி செய்தேன் என்றார் மந்திரி கிக்கி என்று சிரித்து கொண்டே. இவ்வாறாக மந்திரி மன்னரை உறங்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்க 3வது சாமம் நெருங்க நெருங்க மந்திரிக்குமே உறக்கம் தள்ளி கொண்டு வந்ததால் இருவரும் உறங்காமல் இருப்பதற்காக கோயிலுக்கு சென்றார்கள். மேள தாளங்கள் முழங்க, பக்தர்களின் பஜனை பாடல்கள் ஒலிக்க, எங்கெங்கும் ஊதுபத்தி ஜவ்வாது விபூதி பூக்களின் நறுமணங்கள் நள்ளிரவிலும் அலங்கரிக்க, அதிசயிக்கும் திருவிழா, தெய்வ திருவிழா அல்லவா சிவராத்திரி. எந்நாளும் இல்லாமல் வருடத்தில் வரும் ஒரே நாள், அதுவும் இரவில். என் நாட்டிலும் இல்லாமல் எக்கடவுளுக்கும் இல்லாமல் கண் விழிப்பு விரதமல்லவா சிவராத்திரி. கோயிலில் மக்கள் அனைவரும் பக்தர்களாக சிவத்தில் கரைந்து கொண்டிருந்தார்கள். அரண்மனையை விட கோயிலை அழகாகவே பராமரித்து வைத்திருந்தார் மதுரை மன்னர் மதுநீசன். ஆர்ப்பரிப்புகள் எதுவுமின்றி அமைதியாகவே ஒரு சில காவலாளிகளுடன் சென்று அர்ச்சனை அபிஷேகங்களுக்கு தன் கைகளாலேயே கொடுத்துவிட்டு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு மன்னரும் மந்திரியும் கோயிலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டார்கள். அங்கே உறங்க வாய்ப்பே இல்லாததால் மகிழ்ச்சியாக இருவரும் இறை எண்ணத்தில் உருகினர். சிறு குழந்தைகளாக விளையாடி கொண்டிருக்க கோயில் யானையும் கூட சிவராத்திரி விரதம் இருந்தது. உட்பிரகாரத்தில் சாமி சுற்றி வர மன்னரும் மந்திரியும் கூட சாதாரண மக்கள் போல பின்னாலேயே ஓடினார்கள். அந்த அளவு பக்தியில் கரைந்திருந்தார் மன்னரும் மந்திரியும். ராஜமாதாவும் மகாராணியும் மந்திரி மனைவியும் மக்களும் மகிழ்ந்து பார்த்து கொண்டு இறை எண்ணத்தில் மூழ்கியிருந்தனர். பக்தி பெருங்கடலில் 3வது சாமம் கடந்து 4வது சாமமும் கூட நல்லபடியாக நிறைவு பெறும் தருணத்தில் மன்னரும் மந்திரியும் கண்டனர் அங்கே 11வது ஆட்டக்காரன் வருணகேசரியை. அங்குமிங்கும் பார்த்து கொண்டு யாரும் பார்க்கிறார்களா என்று பயந்து கொண்டே சென்று கொண்டிருந்தான் வருணகேசரி. நெற்றி நிறைய பட்டை, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை. மந்திரி மன்னரிடம் மெதுவாக, மன்னா, இவன் இன்று விளையாட வராமல் கோயிலுக்கு வந்திருக்கிறான். இவனால் தான் நமக்கு இன்று இவ்வளவு களைப்பும் சோர்வும் என்றார். மன்னரும் சிறு குழப்பத்துடன் அவனை அழைத்து வரச் சொன்னார். மன்னா, என்னை மன்னியுங்கள் என்று பொறியில் அகப்பட்ட எலி போல் பதறினான் வருணகேசரி. மன்னரும், சத்தம் போடாதேடா, இது சிவராத்திரி. சரி, இன்று ஏன் நீ விளையாட வரவில்லை என்று கொஞ்சம் சினத்துடன் தான் கேட்டார். மந்திரியும் முறைத்து பார்த்து கொண்டே இருக்க கேசரி தொடர்ந்தான். மன்னா, விளையாட்டில் வெல்வதற்காகத்தான் நான் காலையில் கோயிலுக்கு கும்பிட வந்தேன். ஆனால் இன்று சிவராத்திரி பாருங்கள், நான் அதை யோசிக்கவில்லை. இங்கு வந்து பெரும் கூட்டம் எனக்கு பின்னால் வந்து நின்று கொண்டது. என்னால் திரும்பி என் முதுகை கூட பார்க்க முடியவில்லை மன்னா. எவ்வளவு போராடியும் நான் மதியம் வரை கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டுதான் இருந்தேன் மன்னா. நீங்கள் எனக்காக விளையாடி வென்றதை செவி வழி செய்தியாக அறிந்திருந்தேன். அதனால் நிம்மதியாக இறைவனை கும்பிடத் தொடங்கிவிட்டேன். கூட்டமும் ஏதோ இப்போதுதான் என்னை கொஞ்சம் ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். அதனால் இப்போதான் மன்னா வெளியவே வந்தேன் என்றான் பாவமாக. என்ன செய்வதென்று மந்திரியை பார்த்தார் மன்னர். மந்திரியும் சிரித்து கொண்டே, மன்னா, இவை அனைத்துக்கும் ஒரே காரணம்தான். இருவருமே முறையாக திட்டமிடாதது. அருணகேசரி கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டால் என்னாவது? மாலையில் வந்து தரிசித்திருக்கலாமே என்பதை யோசிக்கவில்லை. தாங்களோ இறுக்கி பிடித்தார் போல கச்சிதமாக 11 பேர் மட்டுமே விளையாட்டை கற்றுக்கொள்ள வைத்தது. மன்னரும் மந்திரி சொல்வது சரிதான் என்று தலையை ஆட்டினார். பல கோணங்களில் சிந்திக்காமல் ஒரு செயலை செய்யும்போது
காலம் அதிலே தன் விளையாட்டை காட்டிவிட்டால் நாம் செய்த சிறிய செயல் என்பது சிறிய தவறு என்று ஆகிறது. பின்னர் அந்த சிறிய தவறே போதும் பெரிய பெரிய விளைவுகளையே கூட ஏற்படுத்திவிடும். ஆனால் இன்று எப்படியோ சிவன் அருளால் தப்பித்தோம். அவரே நமக்கு என்றும் புத்தியையும் பாதுகாப்பையும் கொடுக்கட்டும் என்று மன்னர் கூறவும், 4ஆம் சாம நிறைவு மணி அடிக்கவும் அனைவரும் குடும்பத்துடன் சன்னதிக்கு ஓடிச் சென்று இறை நினைவாக மன நிறைவாக சிவனைக் கண்டு தரிசனம் செய்தனர்.